வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இங்கே 2 பாவக்காயை பார்க்குறீங்க. நம்ம தோட்டத்தில் விளைஞ்ச பாவக்காய் இல்லைங்க. இது வந்து கடையில் வாங்கின பாவக்காய். இந்த பாவக்காய் வந்து சின்னதாக இருக்குது, இந்த பாவக்காய் வந்து பெருசாக இருக்குது. ஆனால் நான் என்ன சொல்கிறேன்னா, இந்த பாவக்காய் தான் பிஞ்சு, இந்த பாவக்காய் வந்து முத்தின பாவக்கான்னு சொல்கிறேன். நீங்கள் சைஸை வச்சு இதுதான் பெருசு, இது சின்னதுன்னு சொல்வீங்க. ஆனால் கிடையாது. இப்போ நம்ம எது பெருசு எது சின்னதுன்னு பார்த்துருவோமா? பார்த்தீங்களா? சின்னதாக இருக்குது, முத்தி இருக்குது, பெருசாக இருக்குது, பிஞ்சாக இருக்குது. அதனால் நீங்கள் பாவக்காய் வாங்கும்போது சைஸ் முக்கியம் இல்லை, வெயிட்டு தான் முக்கியம். நீங்கள் கையில் எடுத்து பாருங்கள், எது வெயிட் கம்மியாக தெரியுதோ அது பிஞ்சான பாவக்காய், எது வெயிட் அதிகமாக தெரியுதோ அது முத்தலான பாவக்காய். இதை ஃபாலோ பண்ணி நீங்கள் பாவக்காய் வாங்குங்க. எந்த காயாக இருந்தாலுமே ஒவ்வொரு காய்க்கும் ஒவ்வொரு தன்மை இருக்குது. அதை நீங்கள் பார்த்து வாங்கும்போது தான் நம்ம கொடுக்கக்கூடிய காசுக்கு கரெக்டான ஒரு பொருள் வந்து நம்மக்கிட்ட சேரும். சரிங்க, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா லைக் பண்ணுங்கள், நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். அவங்களுக்கும் இதெல்லாம் நிறைய விஷயங்கள் தெரிய வரும். மறந்துடாமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நான் உங்களை வேறு வீடியோவில் சந்திக்கிறேன்.